Hi, hello, welcome back to Chennai Jungle City. இப்போ நீங்க பார்த்தது நம்ம சென்னை ஜங்கல் சிட்டி தாங்க. சென்னை ஜங்கல் சிட்டி அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 600 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறதுனால இதை நம்ம சென்னை ஜங்கல் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, கார்ல போகணும்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல நம்ம சைட்டுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போயிடலாம்னா பாத்துக்காங்களா. இதை விட வேற என்னங்க வேணும்? இடம் ஓகே, பட் ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு தானே கேட்குறீங்க. ரொம்பவே கம்மி தாங்க. 600 சதுரடி வெறும் 90,99,999 ரூபா மட்டும்தாங்க. என்னங்க விலையை கேட்ட உடனே ஒரே ஆச்சரியமா இருக்கா? இப்பவே வாங்கணும்னு தோணுதா? அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா கீழே ஸ்க்ரீன்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு பார்த்துட்டு உடனே ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச நிலத்தை புக் பண்றதுக்கு அவங்களே ஃப்ரீயா கம்பெனியோட லாரியிலையோ கார்லயோ கூட்டிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லைங்க, முதல்ல கால் பண்ற 10 பேத்துக்கு ஹோண்டா சிட்டி காரோட கீ செயினை ஃப்ரீயா தராங்கன்னா பாத்துக்காங்களா. இதை விட வேற என்னங்க வேணும்? சென்னை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ரூட்டே இல்லாத இடத்துல இருக்கிறதாங்க நம்ம சென்னை ஜங்கல் சிட்டி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சைட்டை சுத்தி ஸ்கூலோ காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி எந்த வசதியுமே கிடையாதுங்க. இதனால உங்க சொந்தக்காரங்க கண்டிப்பா யாரும் வரவும் மாட்டாங்க. அப்படி வந்தாங்கன்னா வீட்டுல தங்கவும் முடியாதுங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? அது மட்டும் இல்லைங்க, மனுஷனுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு மற்றும் தண்ணி தாங்க. உணவுன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டுல கிடைக்கிற எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் சரி, யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் தண்ணின்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க வீடு வாங்கி போனாலும் பைப்பை திருவினா மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி வரும். ஆனா நம்ம சென்னை ஜங்கல் சிட்டில மட்டும்தான் மழை வந்தா வீட்டுக்குள்ளே தண்ணி வரும்னா பாத்துக்கங்களேன். இதை விட வேற என்னங்க வேணும்? அது மட்டும் இல்லைங்க, 2095ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இங்கேயும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரலான்னு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களாம். அப்படின்னா பாத்துக்காங்களேன். இதை விட வேற என்னங்க வேணும்? உடனே போன் எடுங்க, ஸ்க்ரீன்ல போயிட்டு இருக்க நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மனையை புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேஸ் 98 பேஸ் 97 லேண்ட் வாங்கினோர் என்ன சொல்றாருன்ட்டு பாருங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. என்னோட நேம் பெருமாள் பிச்சுங்க. இங்கே டிவியில் ஒரு ஆடை பார்த்துட்டு தாங்க சாருக்கு நான் கால் பண்ணேன். இந்த ஜங்கல் கார்டன் சிட்டின்றதை பார்த்துட்டு ஃபோன் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா சார் வந்து கார் எல்லாம் கூட்டிகிட்டு போனாருங்க. அப்போ நிலத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வீடு 2 காரு இதெல்லாம் வச்சு நல்லா சந்தோஷமாக இருந்தேங்க. அது புக் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேட்டாண்டா விற்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாத நிலைமையில, ஏன் ஒரு நடந்து போகிறதுக்கு ஒரு செருப்பு கூட இப்போ வாங்க முடியாத நிலைமையில இருக்கேன். இந்த மாதிரி நிலைமைக்கு நீங்களும் சீக்கிரமாக வரதுக்காக கீழே ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கிற நம்பரை பார்த்துட்டு சாருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களை கூட்டின்னு போயிட்டு அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா நீங்களும் அடுத்த நாளே இந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. வந்துட்டீங்கன்னா இந்த காட்டில் வந்து நம்ம நாயா பேயா எல்லாம் சேர்ந்து சுற்றுறதுக்கான வழி சார் கொடுக்குறாரு. நன்றி, வணக்கம்.